கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த காலத்தை விட்டுவிட வேண்டும். எல்லாம் புதிதாயின என்பதை நாம் நினைத்து சந்தோஷப்படணும். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும்போது திரும்பி பார்க்காதே. திரும்பி பார்த்து உப்பு தூணாய் ஆன லோத்துடைய மனைவி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன்கிட்ட மிகுந்த கஷ்டப்பட்டாங்க, உபத்திரப்பட்டாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரும் பரலோகத்திலிருந்து இறங்கி மோசையை ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி அவர்கள் எல்லாரையும் மீட்டும்படியாய் மோசையை வழி நடத்தினார். அப்படி இருக்கும்போது அவர்களை எவ்வளோ அற்புதமாய் மேலே இருந்து வானத்திலிருந்து மண்ணா கொடுத்து போஷிக்கிறார். அவர்களுடைய துணி அழுக்காகவில்லை, கந்தையாகவும் கசங்கி போகவும் கிழிந்து போகவும் இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் அது பாட்டுக்கு வளருது, செருப்பு தேயவும் இல்லை. அவர்கள் கேட்கும் போதெல்லாம் எல்லாவற்றையும் கொடுக்கிறார், எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறார். பெரிய சமுத்திரத்திலேருந்து அது 2ஆக பிளந்து ஜனங்களை வழி நடத்துகிறார். பார்வோனை அவங்களோட சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவுத்து போட்டதை இவங்க கண்ணால் பார்த்தாங்க. இவ்வளோ அற்புதம் செய்த தேவனை அவர்கள் சில நேரங்களில் விட்டு விட்டு நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருப்போம், எங்களுக்கு இப்படியாய் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை வானத்தை அனாந்து பார்த்து எல்லாரும் ஒன்று போல் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க என்று கேட்டவங்க ஒரு நொடியில் அவர்கள் அந்த இறைச்சிக்காக என்ன செய்கிறாங்க, நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், நல்லா சாப்பிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவருக்கு மிகுந்த கஷ்டம் வருது. இந்த பிள்ளைகளை அங்கேருந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும், நம்ம அதை அந்த பிள்ளைகள் நினைக்காம சாதாரண ஒரு இறைச்சிக்காக இப்படியாக பேசுகிறார்களே. அப்போ நம்மளை வழிநடத்தின இவர்களை வழிநடத்தின ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பிள்ளைகள் நினைக்கவில்லையே என்று ஆண்டவருக்கு அந்த இடத்துல வருத்தம் வருகிறது. எனக்கு அன்பானவர்களை, நம்மளை கூட எத்தனையோ பழைய காரியங்களை நாம் யோசிச்சுட்டு மீண்டும் அங்கே போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் அதுலேருந்து மீட்டு உங்களை சுகமாய் நல்லா வச்சுருக்காரு. நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. பழைய வாழ்க்கைக்குள்ளே போகணும் என்று நிச்சயமாக நீங்கள் அதை முடிவெடுக்காதீங்க. சரிங்களா? தேங்க்யூ.